என் குடும்ப கண்ணீரின் பாதையிலே, வியாதியின் பாதையிலே, இப்படி போராட்டத்தின் மத்தியிலே நான் கடந்து செல்கிறேனே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப பிதாவாகிய தேவன், அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தாராம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். பாலகர் வாயினால துதியின் கம்பீர சத்தம் துணிக்க பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, பிதாவாகிய தேவன் உங்களுக்கு யார் என்பதை அடையாளம் காண்பித்து விட்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பது காண்பித்து விட்டேன். இப்போ வார்த்தை, தேவன் வெளிச்சம் உண்டாக்கடுவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். இங்க யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. உன் வாழ்க்கையில இருக்க இருளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. ஆமென். மரண இருள், வியாதியின் இருள், பள்ளத்தாக்கின் இருள், இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில இருள் சூழ்ந்த நிலைமையில இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமே, அந்த வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட இருள், உன் குடும்பத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் என்னதான் தாறு மாறாக இருந்தாலும், அல்லேலூயா, அவையெல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்த போகிறார். இப்போது உன் வீட்டில், உன் உள்ளத்துல, உன் குடும்பத்தை ஒரு ஒளி வரப்போகிறது. அந்த ஒளி தேவ ஒளி, அது மெய்யான ஒளி, இயேசுவே அந்த ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒளி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இருளுக்கு இருக்க அதிகாரம் இல்லை. இயேசு வாழ்க்கையில் இருந்துட்டார்னா உன் வாழ்க்கையில் இருள் என்பதே இல்லை.